வணக்கம். இந்த வீடியோல ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் பத்தி படிச்சுக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ்னா என்னது? ஏன் ஆர்டினரி மெக்கானிக்ஸை காட்டிலும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் பயன்படுது? எல்லா இடத்துக்குமே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் உபயோகப்படுமா? மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு பொருளினுடைய இயக்க நிலை, அதனுடைய எனர்ஜி, ஸ்பீட், வெலாசிட்டி இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மெக்கானிக்ஸ் உடைய ஃபார்முலாஸை நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். பொதுவாக நியூட்டனுடைய லாஸ் தான் நமக்கு பயன்பட்டு இருந்துச்சு. ஒரு 17th செஞ்சுரி எண்டு வரைக்கும் இந்த ஆர்டினரி மெக்கானிக்ஸ் தான் எல்லா விதமான மோஷனையும் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்பட்டு இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானுடைய மோஷன் பற்றி படித்தாலும் சரி, இல்லை ஃபோட்டான்ஸை பற்றி படித்தாலும் சரி, ஆர்டினரி மெக்கானிக்ஸான தான் பயன்படுச்சு. ஆனால் அதிக எண்ணிக்கையிலான துகள்கள் கொண்ட ஒரு சிஸ்டத்துக்கு இந்த ஆர்டினரி மெக்கானிக்ஸால சரியான விளக்கத்தை நம்மளால அளிக்க முடியல. ஒரு துளி மேட்டர்ல ஒரு அவகேட்ரா நம்பர் அளவுக்கு 6 × 10⁻26 per kg மோல் அவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்கு. அப்போ அந்த ஆர்டினரி மெக்கானிக்ஸ் மூலமா அந்த ஒவ்வொரு துகளினுடைய மோஷனையும் நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கு தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் நமக்கு பயன்பட்டுக்கு வந்துச்சு. இதன் மூலமா அதிக எண்ணிக்கையில் கொண்ட சில சிஸ்டத்தினுடைய எலக்ட்ரானுடைய ஸ்பெசிஃபிகேஷன் சொல்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபோட்டான்ஸ்னுடைய எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் அதை பற்றி பேசுகிறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் அதிக எண்ணிக்கையில் இருக்குது இல்லையா? இந்த இடங்கள்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸை பயன்படுத்துகிறோம். இதுவே அதிக எண்ணிக்கையில் இல்லாத சில இடங்களில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸை நம்ம பயன்படுத்தினோம்னா அது மீனிங்லெஸ். அங்கெல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டியதில்லை. ஆர்டினரி நியூட்டோனியன் மெக்கானிக்ஸே அங்கே போதுமானது. அப்போ ஸ்மாலராக இருந்துச்சு நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா அங்கே ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் தேவையில்லை, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸே போதும், அதாவது நியூட்டோனியன் மெக்கானிக்ஸே போதும். ஆனால் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கிற சில இடங்களில் நம்மளுக்கு இந்த ஸ்பெஷல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் தான் தேவைப்பட்டது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் 2 வகையாப்படும் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று கிளாசிக்கல், இன்னொன்று குவாண்டம். இந்த கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேக்ஸ்வெல், போல்ட்ஸ்மேன், ஜிப்ஸ் இவங்கெல்லாம் நம்மளுடைய டெம்பரேச்சர், ப்ரெஷர், எனர்ஜி இதை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷனை ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல ஈக்குவேஷன்ஸாக ஃபார்முலேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதனுடைய இவர்கள் கொடுத்துருக்கிற அந்த ஃபார்முலேஷன் படி பிளாக் பாடி ரேடியேஷனையோ ஸ்பெசிஃபிக் ஹீட்டட் லோ டெம்பரேச்சர் ப்ராப்ளமையோ டீல் பண்ண முடியல. அதனால குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்துக்க வேண்டியதாயிடுச்சு. அதாவது பிளாங்க்னுடைய குவாண்டம் கான்செப்ட் பேஸ் பண்ணிட்டு போஸ், ஐன்ஸ்டீன் இவர்களும் ஃபெர்மி, டிராக் இவங்க 2 பேருமே 2 ஃபார்முலேஷன்ஸை கொடுத்தாங்க. அதுதான் குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு வரும். ஓகே, இந்த 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்குமே நம்மளுக்கு அதிக எண்ணிக்கையிலான பார்ட்டிகல்ஸை டீல் பண்ணுறதுக்கு தான் பயன்படுது. கம்மி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ்க்கே போக வேண்டாம். இப்போ இந்த கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எந்த மாதிரியான பார்ட்டிகல்ஸ்க்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னா கிளாசிக்கல் பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். அதாவது கிளாசிக்கல் பார்ட்டிகல்ஸ் அது 3 வகையான பார்ட்டிகல்ஸாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று கிளாசிக்கல் பார்ட்டிகல்ஸ், இன்னொன்று போசான்ஸ், அதுக்கப்புறம் ஃபெர்மியான்ஸ். இந்த பார்ட்டிகிள்ஸ்னோட நேச்சர் என்ன அப்படின்னா, கிளாசிக்கல் பார்ட்டிகிள்ஸ்னா என்னன்னா ஐடென்டிக்கலாக இருக்கும், டிஸ்டிங்விஷபிளாக இருக்கும், அதாவது ஒன்றை ஒன்று பிரித்து பார்க்க முடியக்கூடியதாக இருக்கும், அதுதான் டிஸ்டிங்விஷபிள். போசான்ஸ் இவை என்னன்னா ஐடென்டிக்கல் ஆனால் இன்டிஸ்டிங்விஷபிள். இதுவும் ஐடென்டிக்கல் அண்ட் இன்டிஸ்டிங்விஷபிள். இந்த பார்ட்டிக்கிள் பாலஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிப்புக்கு ஒபே பண்ணாது. இவையெல்லாம் பாலஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலுக்கு ஒபே ஆகும். இந்த போசான்ஸும் ஃபெர்மியான்ஸும் எதை பொறுத்து வேறுபட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பொருளுடைய வேவ் நேச்சரை பொறுத்து 2 வேறுபட்டிருக்கு. சிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா போசான்ஸ், ஆன்டிசிமெட்ரிக்கா நேச்சர்ல இருந்துச்சுன்னா அவைகள் எல்லாம் ஃபெர்மியான்ஸ். இப்போ இந்த 3 விதமான இந்த பார்ட்டிகல்ஸும் 3 விதமான ஃபார்முலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலேஷனுக்கு உட்படும். கிளாசிக்கல் பார்ட்டிக்கலாக இருந்துச்சுன்னா அது மேக்ஸ்வெல், போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு தான் அப்ளிகபிள் ஆகும்.
போசான்ஸ் அப்படின்னா நீங்கள் போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தான் பயன்படுத்தணும். ஃபெர்மியான்ஸுக்கு ஃபெர்மி-டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பயன்படுத்தணும். இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம் பின்வரும் வீடியோக்களில். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சில டேர்ம்ஸ் நமக்கு இந்த வீடியோஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பயன்படும். இந்த டேர்ம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமானது. அந்த டேர்ம்ஸை மட்டும் ஒரு சின்னதாக விளக்கம் கொடுத்துட்டு நம்ம அப்புறமா இந்த ஃபார்முலேஷன்ஸை படிக்கலாம். ப்ராபபிலிட்டி, இந்த வேர்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா the ரேஷியோ நம்பர் ஆஃப், அதாவது இப்போது தலையும் ஒரு காயினை வந்து நீங்கள் டாஸ் பண்ணுறீங்க. டாஸ் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்? ஹெட்டோ இல்லை டெய்லோ விழும். இந்த வாய்ப்பு இந்த மாதிரி எத்தனை ஒரு தடவை சுடும் பொழுது விழுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, இதை சொல்றது தான் அந்த மொத்த வாய்ப்புகளில் இந்த தலை விழுவதற்கான வாய்ப்புகள் எத்தனை, அதை பற்றி சொல்றது தான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது the ratio of the number of cases in which the event occurs to the total number of cases. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? அதனுடைய ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்ப தலை அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா அது விழுறதுக்கான ப்ராபபிலிட்டி 50%, 1/2. அண்ட் தென் டெய்ல் அப்படின்றது அது ஒரு ப்ராபபிலிட்டி 1/2. ஓகே, அப்ப இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து 2 அப்படின்னா 1/2. இதுதான் ஹெட். அதே மாதிரி 1/2 தான் டெய்ல் விழுவதற்கான வாய்ப்புகளும். ஸோ ப்ராபபிலிட்டியில் நம்ம வந்து 1 அப்படின்னு சொன்னோம், அந்த ரேஷியோ 1 அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து இட் இஸ் டினோட்டிங் த ஷியோர் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. 0 அப்படின்னா இம்பாசிபிள் ஈவெண்ட்டை குறிக்குது. இப்போ இதில் டைஸில் வர 6 இதில் பாசிபிளா அப்படின்னு கேட்டோம்னா என்ன ஆகும்? அந்த ஈவெண்ட்டுக்குரிய பாசிபிலிட்டி 0/2. ஸோ 0 தானே வரும். அப்போ அது என்னது? இம்பாசிபிள் ஈவெண்ட். அப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு தான் ப்ராபபிலிட்டி 0வாக இருக்கும். ஸோ ஒரு பொருளினுடைய ஒரு ஈவெண்ட்னுடைய ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 0ல இருந்து 1க்குள்ள இருக்கும். இதுக்குள்ள தான் அமைஞ்சிருக்கும். இது பேர் தான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பேர். இப்போ இன்னொரு டேர்ம் இருக்கு, ஃப்ரீக்வென்சி அப்படிங்கிறது. ஃப்ரீக்வென்சிக்கும் அந்த ப்ராபபிலிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு காயினை ஒரு 200 முறை சுண்டுறீங்க, அதில் வந்து ஒரு 50 முறை தலை விழுந்தது அப்படின்னா அதுதான் அதனுடைய ஃப்ரீக்வென்சி. அதாவது the number of trials in which A occurs divided by total number of trials. ஸோ 50 முறை விழுது, ஒரு 200 தடவை டாஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த ரேஷியோவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃப்ரீக்வென்சி அப்படிங்கிறோம். ஓகே, ப்ராபபிலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட், ஃப்ரீக்வென்சி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ டெய்ல் விழுறதுக்கு ஒரு 50% சான்சஸ் இருக்குது. ஸோ 1/2 அப்படிங்கிறது 0.5, அதாவது 50% ஆஃப் சான்சஸ். ஆனால் ஃப்ரீக்வென்சி அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில் நீங்கள் நடத்தக்கூடிய அந்த நிகழ்வில் எத்தனை முறை அதிகமாக அந்த நிகழ்வு நடந்திருக்கு, அதுதான் அதனுடைய ஃப்ரீக்வென்சி. இதுக்கப்புறம் பெர்முட்டேஷன் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தை நம்ம அடிக்கடி கேட்போம். பெர்முட்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ், அதுதான் பெர்முட்டேஷன்ஸ். காம்பினேஷன்ஸ் இது வந்து அரேஞ்ச்மெண்ட். இப்போ ஒரு 4 பார்ட்டிகல்ஸ் இருக்கு, அதுக்கு பேர் வச்சுக்கோங்க ABCD அப்படின்னுட்டு. இந்த 4 பார்ட்டிகல்ஸை 2 பேரப் பண்ணிட்டு எத்தனை வகையில் நீ அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் எப்படி எழுதுவோம்? AB, BA, AC, CA, AD and DA and BC and CB and CD and DC. இன்னும் என்ன காம்பினேஷன் மிச்சம் இருக்கு? எல்லாமே முடிச்சிட்டோமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 AD பண்ணோமா? AD and DA 11 and 12. ஸோ this is the combination. அதாவது இந்த வகைகளில் தான் நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியும். 2 பார்ட்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணணும்னா இத்தனை வழிகளில் நான் அரேஞ்ச் பண்ணலாம்.
இதுக்கு பேரு தான் பெர்முடேஷன்ஸ். இதனுடைய இந்த 4 பார்ட்டிக்கல்ல மொத்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்ல 2 பார்ட்டிகல்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்றது தான் நம்ம பெர்முடேஷன்ஸ் அப்படின்றோம். இதுக்கான ஃபார்முலா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இப்போ இந்த இடத்துல நம்ம போட்டு பார்க்கலாம் கரெக்டாக வருதான்னு. மொத்த நம்பர் என்ன? 4 பார்ட்டிகல்ஸோட நம்பர். எத்தனையா போட போறீங்க? காம்பினேஷன் 2 போட்டு பாருங்க. 4 minus 2 factorial, that is equal to 4 into 3 into 2 divided by 2 factorial. ஸோ 12 வழிகளில் நம்மளால அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது. இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பெர்முடேஷன் பேர். இது வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்ல மீனிங்ஃபுல் அஸ் வெல் அஸ் மீனிங்லெஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே அடங்கியிருக்கும். அந்த மீனிங்லெஸ் அப்படின்னா என்னன்னா ஏபி அண்ட் பிஏ தனித்தனியாக போட்டிருக்கிறீங்க. அந்த ஆர்டருடைய பிளேஸ் பண்ணி ஏ முன்னாடி வந்திருக்கு, பி முன்னாடி வந்திருக்குன்னு. ஓகே, அதுதான் இந்த மீனிங்ஃபுல் அண்ட் மீனிங்லெஸ் அப்படிங்கிறது. இன்கேஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது மீனிங்லெஸ் இல்லையா? ஏபி அண்டு பிஏ அப்படின்றது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கேசஸ். அதே மாதிரி இந்த காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் குரூப்ஸ். எந்த மாதிரியான ஃபார்மேஷன்ஸ்ல குரூப் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். இதை எப்படி குறிப்போம் அப்படின்னா NCR n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் n மைனஸ் r ஃபேக்டோரியல். அதாவது இதில் இந்த மீனிங்லெஸ் அரேஞ்ச்மெண்ட்டை எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்களேன். இதெல்லாம் மீனிங்லெஸ் இல்லையா? சிடினா என்ன, டிசினா என்ன, ஏடினா என்ன, டிஏனா எல்லாம் சேம் தான். அப்போ இதில் ஏதாவது ஒன்று எழுதினா போதும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? 6. அப்போ இதே 4 பார்ட்டிக்கல் 2 பார்ட்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணுறீங்க, குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா எத்தனை வழிகளில் பண்ணலாம்? அந்த 6 காம்பினேஷனில் தான் நம்மளால் பண்ண முடியும். அதுதான் இந்த பார்ட்டிகல்ஸ்னுடைய காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் போட்டு பார்க்கலாமா? 4 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் 4 minus 2 ஃபேக்டோரியல் that is equal to 4 into 3 into 2 into 1 2 into 2 கேன்சல் ஆயிடுச்சு, 2 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 6 நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டா? காம்பினேஷன் வந்து 6 தான் வருது. ஸோ அப்போ இதுதான் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன்ஸ். இதெல்லாம் நம்ம பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் இன்னொரு வேர்டு, இந்த டேர்ம் நமக்கு ரொம்ப அதிகமாக வந்துடும், மைக்ரோஸ்டேட் அண்ட் மேக்ரோஸ்டேட். மேக்ரோஸ்டேட் அப்படின்னா இப்போ இதே ஒரு 4 பார்ட்டிகல்ஸை 2 ஓப்பன் பாக்ஸஸில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. எப்படியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இந்த பாக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பாக்ஸு, செகண்ட் பாக்ஸு. இதில் இந்த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எப்படி நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸை எப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸில் நான் எதுவுமே போடாமல் எல்லா பார்ட்டிகல்ஸையும் எடுத்துகிட்டு போய் 2வது பாக்ஸில் போடலாம். 2வது டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கலாம்? இதில் 1 போட்டுட்டு இதில் 3 போடலாம். அப்புறம் இன்னொரு வாய்ப்பு என்ன? இதுலேயும் 2 இதுலேயும் 2 போடலாம். அப்புறம் இன்னொன்றுல இதில் 3 போட்டுட்டு 2வது பாக்ஸில் 1 போடலாம். அது கூட ஒரு குரூப்பிங் தான் இல்லையா? அடுத்தது முதல்ல இருக்கிறதுல 4 போட்டுட்டு 2வது பாக்ஸை நான் எம்டியாக வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இவ்வளோதான் பண்ண முடியுமா? இதுக்கு மேலே ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை, இவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேட்டை தான், அதாவது 0,4 1,3 2,2 3,1 அண்ட் 4,0 இத்தனை வகைகளில் என்னால் கொடுக்கப்பட்டிருக்க பொருட்களை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முடியும். இதைத்தான் இந்த சிஸ்டத்தினுடைய மேக்ரோஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் என்னன்னு சொல்கிறோம்? மேக்ரோஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேக்ரோஸ்டேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா n+1. இத்தனை ஸ்டேட்ஸ் தான் இருக்கும். இன்கேஸ் n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸாக இருந்துச்சுன்னா எத்தனை காம்பினேஷன்ஸில் அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் n+1 அத்தனை ஸ்டேட்டில் நம்ம பண்ணலாம். மைக்ரோஸ்டேட் அப்படிங்கிறது என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0,4 அப்படிங்கிற இந்த மேக்ரோஸ்டேட்டுக்கு எப்படியெல்லாம் நம்ம பார்ட்டிகல்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்னு பாருங்க. அந்த மெத்தடுக்கு தான், அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தான் மைக்ரோஸ்டேட்டுன்னு பேர். இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் 0, செகண்ட் பாக்ஸில் ABCD. ஓகே, இது ஒரு ஸ்டேட். அப்போ இந்த மேக்ரோ ஸ்டேட்டுக்கு
தொடர்புடைய மைக்ரோஸ்டேட் ஒன்று தான். இதுவே 1,3ல பாருங்க எப்படி எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏவை ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல போட்டுட்டு மற்ற மூணுத்தையும் நீங்க ரெண்டாவது பாக்ஸ்ல போடலாம். அதே மாதிரி பிஏ போட்டுட்டு ஏசிடி போடலாம், சியை போட்டுட்டு ஏபிடி போடலாம், டி போட்டுட்டு ஏபிசி. ஸோ எத்தனை வழிகளில் இந்த 1,3 அப்படிங்கிறது நிரப்பப்படும்? 4 வகைகளில் நிரப்பப்படும். அப்போ 1,3ங்கிறது மேக்ரோஸ்டேட். இந்த மேக்ரோஸ்டேட்டுக்கு தொடர்புடைய மைக்ரோஸ்டேட்ஸ் தான் இவையெல்லாம். ஸோ அப்போ எத்தனை பண்ண முடியும்? 4 மைக்ரோஸ்டேட் இதுக்கு அரேஞ்ச் பண்ண முடியும். இதே மாதிரி 2,2க்கு என்ன பண்ணலாம்? ஏ, பி ஒன்றுத்தில் போடலாம், இல்லை ஏ, சி போட்டுட்டு மீதியை போடலாம், இல்லை ஏ, டி போட்டுட்டு பிசியை போடலாம். அதே மாதிரி ஓகே பிசி, ஏடி அண்ட் தென் பிடி இங்கே போட்டுட்டு இங்கே ஏசியை போடலாம். அப்புறம் சிடி இங்கே போட்டுட்டு ஏபியை இங்கே போடலாம். ஸோ இத்தனை வழிகளில் இந்த 2,2வை நம்மளால டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் வேற வழி இல்லை இல்லையா? எல்லாத்தையும் ஒன்று மாதிரி போட்டாச்சு. அப்போ 6 மைக்ரோஸ்டேட், இந்த பர்டிகுலர் மேக்ரோஸ்டேட்டுக்கு தொடர்புடைய மைக்ரோஸ்டேட் என்னது? 6. ஸோ இந்த மாதிரி 6 விதமாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது தான் மைக்ரோஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி 3,1க்கு இதில் இருக்கிறத அப்படியே இந்த பக்கம் போடுறோம். ஸோ ஏபி சி டி இந்த சைடு, மீதி இருக்கக்கூடியதெல்லாம் இங்கே பிசிடி அண்ட் ஏசிடி ஏபிடி ஏபிசி. இந்த 4 வகையான மைக்ரோஸ்டேட்ஸ் இதுக்கு அமையும். அதுக்கப்புறமா 4,0 போட்டோமா? 4,0 போட்டுக்கலாம். அது ஒரு மேக்ரோஸ்டேட் இருக்கு. அப்போ ஏபிசிடி எல்லாம் முதல் பாக்ஸில் போட்டுட்டு ரெண்டாவது பாக்ஸில் 0 போடுறோம். ஸோ 1. மொத்தம் எத்தனை இருக்கு? 5, 11, 15, 16 மைக்ரோஸ்டேட். இந்த சிஸ்டத்துக்கு எத்தனை மைக்ரோஸ்டேட் அமைஞ்சிருக்கு? 16 மைக்ரோஸ்டேட்ஸ். இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஃபார்முலா என்ன அப்படின்னா 2n. 2n அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4. ஸோ 2/4 16 நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ எப்போதுமே ஒரு சிஸ்டத்தினுடைய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதனோட வால்யூம், அதனோட எனர்ஜி, இதனுடைய ஆக்சுவல் வேல்யூஸை டிஃபைன் பண்ணக்கூடிய ஸ்டேட்க்கு தான் பேர் மேக்ரோ ஸ்டேட் அப்படின்னு பேர். ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு சிஸ்டத்தினுடைய எனர்ஜி அப்படிங்கிறது டிஸ்க்ரீட் லெவலில் பிரிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது. எனிஹவ் அதனுடைய டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது இட் இஸ் அ சேம் கான்ஸ்டன்ட். ஆனால் அதுக்குள்ள அது பல்வேறு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கலாம், சின்ன சின்னதாக மைக்ரோ ஸ்டேட்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் ஆர், பல வழிகளில் நம்ம அந்த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் இல்லையா அந்த n பார்ட்டிகல்ஸ்க்கும், அதுதான் அதனுடைய மைக்ரோ ஸ்டேட்டாக அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த மேக்ரோ ஸ்டேட்டுக்கு ஈயோட வேல்யூ நிறைய வழிகளில் அந்த n பார்ட்டிகல்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணலாம்? பிரித்து எழுதலாம். அந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் மைக்ரோ ஸ்டேட் அப்படின்னு பேர். ஸோ மேக்ரோ ஸ்டேட்னா என்ன, மைக்ரோ ஸ்டேட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் போட்டிங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கிறது, இதுதான் அதனோட மேக்ரோ ஸ்டேட்னு பேர். ஒவ்வொரு மேக்ரோ ஸ்டேட்டுக்கு இடையிலையும் தொடர்புடைய மைக்ரோ ஸ்டேட்ஸ் இருக்கு. அதுதான் இது ஃபார்முலா 2n. நெக்ஸ்ட் டேர்ம் தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி. ஒரு மேக்ரோஸ்டேட்டுக்கு தொடர்புடைய மைக்ரோஸ்டேட் எவ்வளவோ அதுதான் அதனுடைய தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பேர். இப்போ 0,4 அப்படிங்கிற மேக்ரோஸ்டேட்டுக்கு எவ்வளோ மைக்ரோஸ்டேட் நம்ம எழுதணும்? ஒன்லி 1. இதுவே 2,2க்கு எவ்வளோ எழுதணும்? மைக்ரோஸ்டேட் 6. 1,3க்குடைய மைக்ரோஸ்டேட்ஸ் 4. அப்போ இந்த நம்பர் தான் 164 அப்படிங்கிற இந்த நம்பர் தான் அதனோட தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பேர். ஸோ இந்த மீனிங்ஃபுல் பெர்முட்டேஷன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அதனோட தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறோம். அதை நம்ம
இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ W of 0, 4 அப்படின்னா it will give you 1. W of 2, 2ங்கிற மேக்ரோ ஸ்டேட்டுக்குரிய தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 6. இதுதான் அதனுடைய தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டின்னு பேர். அடுத்தது மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்டேட். இது என்ன ஸ்டேட் அப்படின்னா, ஒரு நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் எந்த மைக்ரோ ஸ்டேட்டுக்கு அதிகமாக வருதோ அதுதான் அதனுடைய மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்டேட் அப்படின்னு பேர். ஸோ இன்கேஸ் இந்த W எதுக்கு மேக்சிமமாக இருக்குது அதுதான் அதனுடைய மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்டேட் அப்படின்னு பேர். ஸோ இதனுடைய இந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் எதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து எந்த மேக்ரோ ஸ்டேட்க்கு அதிகமாக வருது நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ், அதுதான் அதனுடைய மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்டேட்னு சொல்லுவோம். இன்னொரு டேர்ம் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஒரு பொருளை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம், லொக்கேட் பண்ணுறோம் ஒரு ஸ்பேஸில் அப்படின்னா நமக்கு சில கோஆர்டினேட்ஸ் அதுக்கு தேவைப்படுது. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், கார்ட்டீசியன் சிஸ்டத்தில் இந்த மாதிரி கோஆர்டினேட்ஸ் மூலமாக அந்த பார்ட்டிக்கல்னுடைய பொசிஷனை டினோட் பண்ணுவோம், XYZ அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதனுடைய டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் 3 அப்படின்னு சொல்லலாம். இங்கே இத்தனை பாராமீட்டர்ஸ் தேவைப்படுது இதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு, லொக்கேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் ஒரு பார்ட்டிக்கல்னுடைய எனர்ஜியை அதனுடைய பொசிஷன் மூலமாகவும், பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் அதனுடைய மொமெண்டம் கோஆர்டினேட்ஸ் மூலமாக நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். அதுதான் அதனுடைய டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் பேர். ஸோ இப்போ இதுக்கு ஒரு 3 பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் அதனுடைய பொசிஷனை லொக்கேட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் அதனுடைய எவ்வளோ வெலாசிட்டியில் இருக்குது, ஒரு எனர்ஜியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதனோட மொமெண்டம் இஸ் வெரி எசென்ஷியல். இதுதான் அதனுடைய டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஃபார் எக்ஸாம்பிள், எஃப் பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் தேவைப்படுது, எஃப் மொமெண்டம் கோஆர்டினேட்ஸ் தேவைப்படுது ஒரு பொருளினுடைய எனர்ஜியை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சிஸ்டத்தினுடைய டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் எஃப். இதுவே ஒரு n பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு என்ன தேவை, ஒரு பார்ட்டிக்கலுக்கும் எஃப் கோஆர்டினேட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா எஃப் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா n பார்ட்டிகல்ஸ்க்கு NF டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு அர்த்தம். அத்தனை கோஆர்டினேட்ஸ் தேவைப்படுது நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. இதுதான் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம். அடுத்தது ஸ்பேஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம ஒரு பார்ட்டிக்கலை ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் டினோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம யூஷுவல் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் மூலமாக XYZ அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம். இந்த பொசிஷனை எப்படி ஒரு பார்ட்டிக்கலோட பொசிஷனை இந்த மாதிரி கோஆர்டினேட்ஸ் மூலமாக நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இதுக்கு பேர் 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் ஒரு பார்ட்டிக்கலை டினோட் பண்ணுறதுக்கு, பொசிஷனை டினோட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கோஆர்டினேட்ஸு, இந்த ஸ்பேஸையும் பொசிஷன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி ஒரு டைனமிக் சிஸ்டம் இருக்குது. பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்குது ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில். அப்போ அந்த பார்ட்டிக்கல்னுடைய பொசிஷனையோ இல்லை அந்த பார்ட்டிக்கல்னுடைய வேரபோட்ஸையோ டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நமக்கு பயன்படுறது என்னென்னா, அந்த 3 டைமென்ஷன்லேயும் அதனுடைய வெலாசிட்டி நமக்கு தேவைப்படும். இதனுடைய மொமெண்டம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதனுடைய வேரபோட்ஸை சொல்கிறதுக்கு. இந்த ஸ்பேஸ், இந்த 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ் எதில் பார்ட்டிக்கிள் அதனுடைய மொமெண்டம்னால டினோட் பண்ணப்படுதோ அதை மொமெண்டம் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பொசிஷன் ஸ்பேஸ், மொமெண்டம் ஸ்பேஸ்னால் இதே தான். இதில் இதெல்லாம் தான் நமக்கு பயன்படுது அந்த பார்ட்டிக்கிள்னுடைய பொசிஷனை சொல்கிறதுக்கு. இன்னொரு ஃபேஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு பார்ட்டிக்கிள் அதனுடைய பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் அண்ட் மொமெண்டம் கோஆர்டினேட்ஸ் இது ரெண்டுத்தினாலையும் டிஸ்கிரைப் பண்ணப்படும். 3 பொசிஷன் கோஆர்டினேட்ஸ், 3 மொமெண்டம் கோஆர்டினேட்ஸ். இது எத்தனை டைமென்ஷனல் அப்படின்னா ஒரு 6 டைமென்ஷனல் ஸ்பேஸ். 6 டைமென்ஷனல் ஸ்பேஸ் நம்மளால் வரைய முடியாது, ஆனால் மேத்தமெட்டிக்கலாக ஃபேஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஒரு 6 டைமென்ஷனல் ஸ்பேஸ். இந்த 6 டைமென்ஷனல் ஸ்பேஸில் ஒரு பார்ட்டிக்கிளை நம்ம 3 பொசிஷன் கோஆர்டினேட்ஸ்னாலையும் 3 மொமெண்டம் கோஆர்டினேட்ஸ்னாலையும் குறிப்பிடப்படுகிறோம். அதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் எலிமெண்ட்டை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், இப்படி எழுதலாம். ஸோ ஒரு பார்ட்டிக்கிள் இங்கே 6
கோஆர்டினேட்ஸ்னால குறிப்பிடப்படுகிறது. இந்த மொமெண்டம் ஸ்பேஸ் பிளஸ் பொசிஷன் ஸ்பேஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஃபேஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிறோம். ஸோ இதை வந்து மாலிகுலர் ஸ்பேஸ் ஆர் மியூ ஸ்பேஸ் அப்படின்னும் இதை சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஒரு பார்ட்டிக்கிள் 6 டைமென்ஷனல் ஸ்பேஸில் ஒரு 3 பொசிஷன் கோஆர்டினேட்ஸ்னாலையும் 3 மொமெண்டம் கோஆர்டினேட்ஸ்னாலையும் குறிப்பிடப்படுகிறது. அதுவே ஒரு n பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா n இன்ட்டு அத்தனை கோஆர்டினேட்ஸ்னால குறிப்பிடப்படும். 3 பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் ப்ளஸ் 3 மொமெண்டம் கோஆர்டினேட்ஸ்னால இத்தனை கோஆர்டினேட்ஸ்னால இந்த n பார்ட்டிக்கல் ரெப்ரசன்ட் பண்ணப்படும். இன்னொரு ஸ்பேஸ் இருக்கு, காமா ஸ்பேஸ் அப்படின்னுட்டு. இந்த காமா ஸ்பேஸ் என்ன அப்படின்னா, இப்போ இதில் சொல்லியிருக்கிற மாதிரி n கோஆர்டினேட்ஸ் இருக்கு, n பார்ட்டிகல்ஸ் இருக்குதுன்னா இவ்வளோ கோஆர்டினேட்ஸ் தேவைப்படுது இல்லையா, இது ரொம்ப டிடிஎஸ் டு கால்குலேட். அதுக்கு பதிலாக இந்த இடத்துல 6n டைமென்ஷனல் ஸ்பேஸில் நம்மளுடைய n பார்ட்டிகல்ஸையும் ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் காமா ஸ்பேஸ் அப்படின்னு பேர். ஸோ இதில் வந்து 6 டைமென்ஷனல் ஸ்பேஸ் இருக்குது, ஃபேஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது அதுதான் மியூ ஸ்பேஸ். காமா ஸ்பேஸில் எப்படின்னா சிங்கிள் பார்ட்டிக்கல் 6n டைமென்ஷனல் ஸ்பேஸில் குறிப்பிடப்படுகிறது. n பார்ட்டிகல்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கல்னால ரீப்ளேஸ் பண்ணப்படுகிற ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கிளே ரெப்ரசன்ட் பண்ணிடும். ஆனால் என்ன அப்படின்னா இந்த ஸ்பேஸ் எப்படிப்பட்ட ஸ்பேஸ்னா 6 டைமென்ஷனல் ஸ்பேஸில் 6n டைமென்ஷனல் ஸ்பேஸ், இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஃபேஸ் ஸ்பேஸ், காமா ஸ்பேஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பின்னாடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கும் பொழுது நமக்கு வரும். அதை இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போதைக்கு இந்த வீடியோவில் சில ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை பேசிக்காக வச்சுக்கிட்டு வரக்கூடிய வீடியோஸில் MB ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், போஸ்-ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபெர்மி டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 3த்தையும் பார்க்கலாம். தேங்க்யூ.